அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஜோஸ் கிச்சனில் ஒரு சக்கரை மிட்டாய் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் ஒவ்வொரு வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பொட்டுக்கல்ல ஒரு 1/4 கப்பு, ஏலக்காய் ஒரு 5-6 இடித்து வச்சுருக்கேன். தேங்காய் 1/2 கப்பு, நெய்யோ எண்ணெயோ ஏதோ ஒன்று இது மாதிரி தட்டில் தடவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஒரு 1/4 கிலோ சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1/2 செம்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது 200 ml வரும். நீங்கள் வேணால் இன்னும் கொஞ்சம் கம்மியாக கூட ஊற்றிக்கலாம், 150 ml அது மாதிரி ஊற்றிக்கலாம். தண்ணி காஞ்சதுக்கப்புறம் நல்லா கொதிச்சதுக்கப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இது ரேஷனில் வாங்கின சர்க்கரை, அதனால் கொஞ்சம் கலராக தான் இருக்கும், அழுக்கெல்லாம் இருக்கும். நம்ம அழுக்கெல்லாம் எடுத்துகிட்டு தான் செய்யணும். நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்கும்போது நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடலாம். ஏன்னா இப்போ பாகு கட்டாது, சர்க்கரை கொதிக்கிற டைம், அதனால் நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம பாகு கட்ட ஆரம்பிக்கும் போது மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு செஞ்சுக்கலாம். இப்போ சர்க்கரை ஃபுல்லாக கரைஞ்சிருச்சு. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்களா. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம பால் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்தா கூட போதும். ஒரு 2-3 சொட்டு சேர்த்தோம்னாவே இந்த சர்க்கரையில் இருக்கிற அழுக்கெல்லாம் நல்லா இது மாதிரி தள்ளி வரும். சைடில் ஓரமெல்லாம் வெறும் அழுக்காக தள்ளிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்பூனோ இல்லை வடிதட்டோ ஏதோ ஒன்று வச்சு இது மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நல்லா பாகு காய்ச்சிக்கலாம். இந்த மாதிரி எடுத்தோம்னா நிறைய அழுக்கு வரும். ஏன்னா அது ரேஷன் கடை சர்க்கரைங்கிறதுனால கொஞ்சம் அழுக்கு வர தான் செய்யுது. அதுக்கப்புறம் நல்லா கொதிக்கும். இது மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி அழுக்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க விடலாம். பாகு கட்டி வரும். ஒரு கம்பி பதம், 2 கம்பி பதம் வரும். 2 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் நீங்கள் ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா பாகு நல்லா ஜெல்லி மாதிரி வழுக்கிட்டு வரும். அது மாதிரி வரும்போது நீங்கள் ஏலக்காய் சேர்த்து இது மாதிரி நல்லா கலந்து விடுங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, பதம் தெரியாமல் போயிடும். அதனால் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது மாதிரி நல்லா அது 2 கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இது மாதிரி நுரக்கட்டி வரும். நுரக்கட்டி வரும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த துருவி வச்ச தேங்காயும் பொட்டுக்கடலையும் ஒன்று பின்னாடி ஒன்று சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா நுரக்கட்டி வருது பார்த்திங்களா. நுரக்கட்டி வரும்போது ஒரு 2-3 நிமிஷம் கழித்து நம்ம தேங்காய் சேர்க்கணும். உடனே சேர்க்கக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நல்லா நுரக்கட்டி வரும். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கலந்துட்டோம்னா நல்லா வெள்ளை கலரில் நல்லா புசு புசுன்னு நுர கட்டி வரும். அந்த டைமில் நம்ம பொட்டுக்கடலை கடைசியாக பொட்டுக்கடலையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா தேங்காய் போட்டோன்னே கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு 2-3 நிமிஷத்துல இது மாதிரி நல்லா நுரைச்சி வரும். இப்படி நுரைச்சி வந்தாவே ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 30 செகண்ட் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது அடுப்பு ஆஃப் பண்ணோன்னே கொஞ்சம் தண்ணியாட்ட தான் தெரியும். ஆனால் நல்லா பிசு பிசுன்னு இருக்கும். நீங்கள் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எடுத்து இது மாதிரி அந்த நெய் தடவி வச்ச தட்டில் கொட்டிட்டு எல்லாத்தையும் ஈக்குவலாக பரப்பி விட்டுக்கோங்க. இதை தட்டில் கொட்டும்போது தண்ணியாக தான் இருக்கும். இதை ஒரு 12 மணி நேரமாவது செட் பண்ண வைக்கணும். இப்போ நான் சாயங்காலம் செய்கிறீங்க அப்படின்னா மறுநாள் காலையில் எடுத்து பார்த்திங்கன்னா செட் ஆயிரும். இது பாருங்கள், கையில் நல்லா ஒட்டி கிறிஸ்டலாக வரும். கொட்டினோடனே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு பார்த்திங்களா, ஒட்டாமல் வருது. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் நல்லா செட் ஆகணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா நைட்டு ஃபுல்லாக விட்டுட்டிங்கன்னா நல்லா செட் ஆயிரும். நான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 4 மணி நேரம் கழித்து எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி நல்லா கிறிஸ்டலாக வந்துருச்சு பாருங்கள். இது சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஏலக்காய், பொட்டுக்கடலை, தேங்காயெல்லாம் போட்டுருவோம். தேங்காய் ஆப்ஷனில் தான், நீங்கள் போடுறதுனா போடலாம், இல்லாட்டி போடாமல் கூட இருந்துக்கலாம். இது மாதிரி உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த சக்கரை மிட்டாய் ரெடி ஆயிரும். விருப்பப்பட்டால் நீங்கள் கலர் பொடி கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். நல்லா கலராக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஜோஸ் கிச்சன் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.